ஆரம்பத்தில் எந்த நகரங்களில் உயர் நீதிமன்றங்கள் பிரசிடென்சி உயர் நீதிமன்றங்களாக நிறுவப்பட்டன? ஏ. லாகூர், கராச்சி, டாக்கா. பி. டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத். சி. சென்னை, மும்பை, கொல்கத்தா. டி. கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ். சரியான பதில் டி. கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ். 3. 1861ஆம் ஆண்டு இந்திய உயர் நீதிமன்ற சட்டத்தின்படி 1862-இல் கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய 3 மாகாணங்களில் முதல் உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. இவை பிரிட்டிஷ் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் முதன்மையான நீதிமன்றங்களாகும். தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள் உள்ளன? ஏ. 18. பி. 24. சி. 12. டி. 32. சரியான பதில் பி. 24. 1. தேசிய கொடியின் மையத்தில் உள்ள அசோக சக்கரத்தில் 24 ஆரக்கால்கள் உள்ளன. இவை ஒரு நாளின் 24 மணி நேரத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கின்றன. இது சாரநாத் அசோகத் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. 2. ஏ. 18 என்பது தவறான எண்ணிக்கை. ஜனநாயகத்தின் பட்டியலிடப்பட்ட நன்மைகளில் ஒன்று என்ன? ஏ. சமத்துவமின்மை. பி. பொறுப்பு மற்றும் பதிலளிக்கும் அரசாங்கம். சி. சகோதரத்துவமின்மை. டி. பொறுப்பற்ற அரசாங்கம். சரியான பதில் பி. பொறுப்பு மற்றும் பதிலளிக்கும் அரசாங்கம். 4. ஜனநாயகத்தில் அரசாங்கம் மக்களுக்கு பொறுப்புடையதாகவும் அவர்களின் தேவைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாகவும் செயல்படுகிறது. இது வெளிப்படையான நிர்வாகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் உறுதி செய்கிறது. உலோகவியல் மெட்டலர்ஜி என்பதன் பொருள் என்ன? ஏ. நட்சத்திரங்களைப் பற்றிய ஆய்வு ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ். பி. உலோக அறிவியல் சயின்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். சி. தாவரங்களைப் பற்றிய ஆய்வு ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். டி. நீரைப் பற்றிய ஆய்வு ஸ்டடி ஆஃப் வாட்டர். சரியான பதில் பி. உலோக அறிவியல் சயின்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். 8. உலோகவியல் என்பது உலோகங்களின் பண்புகள், அவற்றை பிரித்தெடுத்தல் மற்றும் சுத்திகரிப்பு செய்தல் பற்றிய அறிவியல் துறையாகும். இது மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. ஏ. நட்சத்திரங்களைப் பற்றிய ஆய்வு வானியல் எனப்படும். அணிசேரா இயக்கம் எந்த இரு சக்திகளால் உருவாக்கப்பட்ட இராணுவ கூட்டணிகளில் சேருவதைத் தவிர்க்க முயன்றது? ஏ. கிரேட் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ். பி. அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன். சி. சோவியத் யூனியன் மற்றும் ஜெர்மனி. டி. அமெரிக்கா மற்றும் சீனா. சரியான பதில் பி. அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன். 6. சரியான விடை பி. சோகஸ்மேலி. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு உலகம் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் தலைமையில் இரு துருவங்களாக பிரிந்தபோது எதிலும் சேராமல் இருக்க அணிசேரா இயக்கம் உருவானது. ஜவஹர்லால் நேரு இந்த இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் யுஎன்ஓ படி ஒரு தனிநபர் எந்த வயதை எட்டவில்லை என்றால் குழந்தையாக கருதப்படுகிறார்? ஏ. 18. பி. 12. சி. 16. டி. 14. சரியான பதில் ஏ. 18. 2. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் உரிமைகள் உடன்படிக்கையின்படி 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகளாக கருதப்படுகிறார்கள். இது உலகளவில் சிறார்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதி செய்வதற்கான ஒரு தரநிலையாகும். அரசாங்கத்தின் 3 முக்கிய உறுப்புகள் யாவை? ஏ. நிர்வாகம், நீதித்துறை மற்றும் காவல்துறை. பி. சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் ஊடகம். சி. சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை. டி. சட்டமன்றம், நீதித்துறை மற்றும் இராணுவம். சரியான பதில் சி. சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை. சட்டமன்றம் சட்டங்களை உருவாக்குகிறது, நிர்வாகத்துறை அவற்றை செயல்படுத்துகிறது மற்றும் நீதித்துறை சட்டங்களை விளக்கி நீதியை நிலைநாட்டுகிறது. இவை 3ம் ஜனநாயக அரசாங்கத்தின் அடிப்படை மற்றும் முக்கிய உறுப்புகளாகும். அனைத்து தனிநபர்களும் எதை வளர்த்துக் கொள்ள சம வாய்ப்பை பெற்றிருக்க வேண்டும்? ஏ. அவர்களின் அரசியல் சக்தி. பி. அவர்களின் செல்வம். சி. அவர்களின் சமூக தொடர்புகள். டி. அவர்களின் ஆளுமை. சரியான பதில் டி. அவர்களின் ஆளுமை. 8. சரியான விடை அவர்களின் ஆளுமை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் தனது ஆளுமையை பர்சனாலிட்டி
முழுமையாக வளர்த்துக் கொள்ள தேவையான கல்வி மற்றும் வாய்ப்புகளை பெற வேண்டும். இந்தியாவுடன் நேபாளம் எதற்காக கூட்டாளியாக உள்ளது? ஏ. வைர அகழ்வு. பி. நிலக்கரி சுரங்கம். சி. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி. டி. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. சரியான பதில் டி. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. 8. சரியான விடை தி. சோகஸ்மெலி. இந்தியா மற்றும் நேபாளம் இடையே பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையில் வலுவான ஒத்துழைப்பு உள்ளது. சோழர் காலத்தில் கிராம சபைகளுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தப்பட்ட இரகசிய வாக்கெடுப்பு முறையின் பெயர் என்ன? ஏ. பெரும்பாலம் பெரும்பலம். பி. கிராம சபை கிராமா சபா. சி. ஊர் நத்தம் ஊர் நட்டம். டி. குட ஓலை முறை குதா ஓலை முராய். சரியான பதில் பி. குட ஓலை முறை குதா ஓலை முராய். சரியான விடை சோழர் காலத்தில் கிராம நிர்வாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பானையில் பெயர்களை எழுதி போடும் குட ஓலை முறை பின்பற்றப்பட்டது. இது பண்டைய காலத்தின் ஒரு சிறந்த ஜனநாயக தேர்தல் முறையாக கருதப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் பொதுவாக எப்போது நடைபெறும்? ஏ. நவம்பர் முதல் டிசம்பர் வரை. பி. ஜூலை முதல் செப்டம்பர் வரை. சி. ஏப்ரல் முதல் ஜூன் வரை. டி. பிப்ரவரி முதல் மே வரை. சரியான பதில் ஏ. நவம்பர் முதல் டிசம்பர் வரை. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை நடைபெறும். இது ஆண்டின் கடைசி கூட்டத்தொடர் மற்றும் மிக குறுகிய கால அளவைக் கொண்டது. பன்மத நவீன தேசிய மாநிலங்களில் எது அவசியம்? ஏ. ஒரு மதத்தின் ஆதிக்கம். பி. மதங்களை பிரித்தல். சி. ஒரே மதத்திற்கு மாறுதல். டி. அனைத்து மதங்களையும் சகித்துக் கொள்ளுதல். சரியான பதில் டி. அனைத்து மதங்களையும் சகித்துக் கொள்ளுதல். சரியான விடை இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை பேண அனைத்து மதங்களையும் சகித்துக் கொள்ளுதல் மிக அவசியமாகும். இது ஒவ்வொரு குடிமகனும் தனது மதத்தை பின்பற்ற அரசியலமைப்பு வழங்கும் உரிமையை உறுதி செய்து தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. பாலினம் எந்த பாத்திரங்களுடன் இணைக்கப்பட்ட கலாச்சார அர்த்தங்களை விவரிக்கிறது? ஏ. ஆண்கள் மற்றும் பெண்கள். பி. குழந்தை மற்றும் பெரியவர். சி. ஆசிரியர் மற்றும் மாணவர். டி. முதலாளி மற்றும் பணியாளர். சரியான பதில் ஏ. ஆண்கள் மற்றும் பெண்கள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. பாலினம் என்பது சமூகம் மற்றும் கலாச்சாரம் ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் வகுத்துள்ள பாத்திரங்களையும் நடத்தைகளையும் குறிக்கிறது. இது உயிரியல் ரீதியான வேறுபாட்டிலிருந்து மாறுபட்டு சமூகத்தால் கட்டமைக்கப்படுகிறது. கிராம பஞ்சாயத்தில் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களின் பங்கு என்ன? ஏ. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. பி. தேசிய கொள்கைகளை நிர்வகிப்பது. சி. சர்வதேச உறவுகளை நிர்வகிப்பது. டி. மாநில அரசை பிரதிநிதித்துவப்படுத்துவது. சரியான பதில் ஏ. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. 5. கிராம பஞ்சாயத்தின் தலைவரும் வார்டு உறுப்பினர்களும் அந்தந்த கிராமத்து மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது அடிமட்ட அளவிலான ஜனநாயக பங்கேற்பை உறுதி செய்கிறது. பி. தேசிய கொள்கைகளை மத்திய அரசு நிர்வகிக்கிறது, பஞ்சாயத்து அல்ல. சட்டமியற்றுவதற்கான முன்மொழிவுகளைச் செய்யும் பொறுப்புள்ள அமைப்பு எது? ஏ. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். பி. உச்ச நீதிமன்றம் தி சுப்ரீம் கோர்ட். சி. அமைச்சர்கள் குழு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். டி. மாநிலங்களவை தி ராஜ்ய சபா. சரியான பதில் சி. அமைச்சர்கள் குழு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சர்கள் குழுவே அரசாங்கத்தின் கொள்கைகளை வகுத்து சட்டமியற்றுவதற்கான பெரும்பாலான முன்மொழிவுகளை தயாரிக்கிறது. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பெரும்பாலான மசோதாக்கள் இவர்களாலேயே கொண்டுவரப்படுகின்றன. ஒரு ஜனநாயகத்தில் எந்த அமைப்பு அல்லது தனிநபர் பொதுவாக அரசாங்கத்தை அமைக்கிறார்? ஏ. பெரும்பான்மை வாக்குகளைப் பெறுபவர். பி. இராணுவத் தலைவர். சி. முதியோர் சபை. டி. பரம்பரை மன்னர். சரியான பதில் ஏ. பெரும்பான்மை வாக்குகளைப் பெறுபவர். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ஜனநாயகத்தில் தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை உறுப்பினர்களைக் கொண்ட கட்சியே அரசாங்கத்தை அமைக்கும். இது மக்களாட்சி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை விருப்பத்தை பிரதிபலிக்கிறது.
அரசியலமைப்பின் எந்த பிரிவுகள் குடியுரிமை தொடர்பானவை? ஏ. பிரிவுகள் 36 முதல் 51 வரை. பி. பிரிவுகள் 5 முதல் 11 வரை. சி. பிரிவுகள் 12 முதல் 35 வரை. டி. பிரிவுகள் 1 முதல் 4 வரை. சரியான பதில் பி. பிரிவுகள் 5 முதல் 11 வரை. சரியான விடை பி. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பின் பகுதியில் உள்ள பிரிவுகள் 5 முதல் 11 வரை குடியுரிமை பற்றிய விதிகளை கூறுகின்றன. இவை அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது யார் குடிமக்கள் மற்றும் குடியுரிமையை ஒழுங்குபடுத்தும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி விளக்குகின்றன. அணுசக்தியை எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டாம் என்று இந்தியா முடிவு செய்துள்ளது? ஏ. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. பி. மருத்துவ பயன்பாடுகள். சி. அமைதியான ஆற்றல் உற்பத்தி. டி. தாக்குதல் நோக்கங்களுக்காக. சரியான பதில் டி. தாக்குதல் நோக்கங்களுக்காக. சரியான விடை இந்தியாவின் அணுசக்தி கொள்கையானது முதலில் பயன்படுத்தக்கூடாது, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது. அதாவது தாக்குதல் நோக்கங்களுக்காக அணு ஆயுதங்களை இந்தியா பயன்படுத்தாது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?